வளைகுடாவின் முக்கிய நாடுகளில் ஒன்றான ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் சுமார் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட இந்தியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்திய பணியாளர்களின் நிலை குறித்த நேரடி நிலவரத்தை இப்போது பார்க்கலாம். அமீரகத்தில் பல்லாயிரக்கணக்கான இந்திய தொழிலாளர்கள் பணியாற்றிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கோடை காலத்துல பல தொழிலாளர்கள் இங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நாம இப்ப இருக்கோம். ஐக்கிய அரபு அமீரகத்தை பொறுத்தவரை கட்டுமான தொழில் போன்ற பணிகளில்தான் அதிகம் பேர் ஈடுபட்டு வருகின்றனர். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாசத்துல ஈவினிங் 12:30 to 3 o'clock ஒர்க் பண்ணக்கூடாது. இது இங்கே உள்ள முனிசிபாலிட்டி ரூல். பிளஸ் இந்த ரம்ஜான் டயத்தில் மார்னிங் 6 to இது ஆஃப்டர்நூன் 12 o'clock வரைக்கும் தான் வேலை பார்க்கணும். 6 hours தான் டியூட்டி வைக்கணும். அது இங்கே உள்ள இந்த சம்மர் டயத்தில் உள்ள ரூல்ஸ். இந்திய அரசாங்கம் வெளிநாடுகளில் வேலை செய்யும் இந்திய பணியாளர்களுக்காக பல்வேறு சட்டங்களை வகுத்துள்ளது. இவை மத்திய கிழக்கு நாடுகளில் பணியாற்றும் இந்தியர்களுக்காக வலுப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது இந்திய தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் மத்திய அரசு பல்வேறு வழிமுறைகளையும் நலத்திட்டங்களையும் உருவாக்கியுள்ளது. அப்கோர்ஸ் இப்போ இந்த டியூ டு குளோபல் இந்த எக்கனாமிக் ரெசெஷனால ஒவ்வொரு நாட்டில் இருக்கிறவங்களும் அவங்களுடைய பிரஜைகளுக்கு லோக்கல் நேஷனல்ஸ்க்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு ரொம்ப கவனமாக எல்லாரும் செயல்படுத்தி வராங்க. துபாயில் கூட எமிரேட்டைசேஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் சவுதியை துபாயோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சவுதியோட சைஸ் ஆஃப் பாப்புலேஷன், அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸோடைய ஸ்கில் செட்டு, இதனுடைய அடிப்படையில் அங்கே நடந்த அந்த விதமான விஷயங்கள் இங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி ஒரு நடக்கிறதுக்கு I don't see any threat in near future. அண்மையில் வளைகுடா நாடுகளின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் சவுதி அரேபியாவில் உள்நாட்டு குடிமக்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் வகையில் நிதாகத் என்ற சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. இந்த சட்டம் ஐக்கிய அரபு அமீரகத்திலும் கலக்கத்தை ஏற்படுத்தியது. சுமார் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட இந்திய தொழிலாளர்கள் அமீரகத்தில் பணியாற்றி வருகின்றனர். இந்த தொழிலாளர்களுக்காக இந்திய அரசாங்கம் பரவலாக பல சட்டத்திட்டங்களை உருவாக்கியுள்ளது. முக்கியமாக மத்திய கிழக்கு பகுதிகளில் பணியாற்றும் இந்திய தொழிலாளர்களுக்கு இந்த சட்டத்திட்டம் பலப்படுத்தப்பட்டுள்ளது. தற்சமயம் வளைகுடாவின் மற்றொரு முக்கிய நாடான சவுதி அரேபியாவில் நிதாகத் என்ற சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதாவது அங்குள்ள சவுதி குடிமக்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் வகையில் இந்திய தொழிலாளர்கள் வேலையின்றி மீண்டும் தாய்நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். இதன் தாக்கம் அமீரகத்தில் தென்படுமா என்று பரவலாக எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எந்த விதத்திலும் இந்திய தொழிலாளர்கள் நிதாகத் சட்டத்தின் மூலம் பாதிப்படையவில்லை என்பது தெரிய வருகிறது. புதிய தலைமுறைக்காக துபாயிலிருந்து நிவேதிதா.